நேற்று அதாவது ஜனவரி 29ஆம் தேதி இரவு ஒரு 9:05 9:10 மணிக்கிட்ட இருக்கும். நாங்கெல்லாம் ஹாலில் உட்காந்துருந்தோம், டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போது நம்ம மொட்டை மாடியில், அதாவது நம்ம தலைக்கு மேலே யாராவது தட தட தடன்னு ஓடினா எப்படி ஒரு சவுண்டு கேட்கும், அது மாதிரி ஒரு சத்தம் நம்ம பக்கத்துலேயே உணர முடிஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. உடனே நான் என் பையன்கிட்ட கேட்டேன், ஏன்டா ஓடுற அப்படின்னு. உடனே இல்லைப்பா நான் கிச்சனில் தான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. உடனே அப்பயே என்னால் யூகிக்க முடிஞ்சுது இது வந்து ஒரு நில அதிர்வு தான் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், யாருமே எங்கள் வீட்டில் நம்பலை. எப்படி சொல்கிறீங்கன்னாங்க. நான் சொன்னேன், இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை 2001ஆம் ஆண்டு, அதாவது 25 வருடங்களுக்கு முன்னால் சென்னையில் இருக்கும்போது நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இது நில அதிர்வு தான். வாங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் போய் நிற்போம்னு சொல்லி வெளியில் நின்னோம். பார்த்தா தெருவில் இருக்க நிறைய வீடுகள்லேருந்து எல்லாருமே வெளியில் வந்திருந்தாங்க. உடனே அடுத்து நான் வந்து என்னோட தொலைக்காட்சி நிருபர், செய்தி நிருபர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணியும், அடுத்து செய்தித்தாள் நிருபர்கள் ஒரு 3 பேருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னேன். எல்லாருமே ஆச்சரியமா அப்படியா அப்படின்னாங்க. ஆனால் அடுத்தடுத்து எங்களுக்கு ஃபோன்ஸ் வர்ற மாதிரி இருக்கு, ஓகே சார் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டாங்க. அடுத்து நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் ரிலேஷன்ஸுக்கு நிறைய பேருக்கு இதை மெசேஜ் அனுப்பி கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் இதுக்கெல்லாம் அடுத்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, பொதுவாக மீம்ஸில் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே எந்த மழையோ வெள்ளமோ புயலோ வந்து ஒன்றும் செய்யாது, விருதுநகர் மாவட்டம் வந்து ஒரு கோட்டை அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் எல்லாம் சொல்லி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு நேற்று அந்த நில அதிர்வை ஃபீல் பண்ண பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இயற்கையோட சக்திக்கு முன்னால் எதுவுமே சாத்தியம்தான். இயற்கை வந்து ஒரு பெரிய அதிசயத்தை எப்பயுமே நிகழ்த்தக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு.